இதேபோன்று எங்களுடைய பாசத்திற்குரிய முன்னாள் மதுரை மாவட்ட ஜமாத் உலமா தலைவரும் பிபிகுளம் பள்ளியின் தலைமை இமாமுமான மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி சாவுல் ஹமீத் மன்பை ஹசரத் அவர்கள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த இந்த பட்டமளிப்பு விழாவுடைய சங்கை பொருந்திய தலைவர் அவர்களே, பாசத்திற்குரிய உஸ்தாத்மார்களே, சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய நடமாடும் பல்கலைக்கழகம் ஹஸ்ரத் அவர்களே, பொதுமக்களே, தாய்மார்களே, பட்டம் பெறக்கூடிய இந்த மௌலவிகளுக்கு இறைவன் சொல்லித் தரக்கூடியது, யூத்தில் ஹிக்மத் மையஷா ஒமை யூத்தல் ஹிக்மத் பக்கத்து ஊத்திய ஹைரன் கசீரா. இந்த ஹிக்மத் இருக்கின்றதே எல்லாத்துக்கும் தரமாட்டான் அல்லாஹு தாலா. யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த இல்மையும் இந்த ஹிக்மத்தையும் அல்லாஹ் தருகின்றான். அல்லாஹு தாலா உங்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆண்டு இந்த ஐவர்களுக்கும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த ஹிக்மத்தை இந்த இல்மை வழங்கியிருக்கின்றான். யாருக்கு இந்த ஹிக்மத்து இல்மு கொடுக்கப்படுகின்றதோ உலகத்தில் எத்தனை ஹைர்கள் இருக்கின்றதோ, எத்தனை சிறப்புகள் இருக்கின்றதோ, எத்தனை மகிழ்ச்சிகள் இருக்கின்றதோ, எத்தனை வளமான வாழ்க்கை இருக்கின்றதோ அத்தனைக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் சாமியன் அவ் முஹிப்பன் வலா தகுன் ஹாமிசா என்பதாக சொன்னார்கள். ஒன்று இஸ்லாமிய கல்வியை அறிந்த ஒரு அறிஞனாக இரு, அல்லது இஸ்லாமிய கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு உஸ்தாதாக இரு, அல்லது இஸ்லாமிய கல்வியை படிக்கக்கூடிய ஒரு தாலிபீனாக ஒரு மாணவனாக இரு, அல்லது அந்த இஸ்லாமிய கல்விக்கு உதவி செய்யக்கூடிய மனிதனாக இரு, முஹிப்புல் உலமாவாக இரு. இன்று பல பேர்கள் இங்கே முஹிப்புல் உலமாக்கள் இருக்கின்றார்கள். ஆசத்திற்குரிய அல்ஹா ஜபருல்லா ஹாஜியாரை பார்த்தோன்னா இங்கேனாலும் முஹிப்புல் உலமானு அவங்கள பேரை சொல்லி கூப்பிடுவான். அதே போல நம்முடைய இந்த ஜேஎம்எஸ் உடைய பொருளாளர் கண்ணியத்திற்கு அல்ஹாஜ் பி ஏ மீரா மைதீன் சாஹிப் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா எப்போதுமே முஹிப்புல் உலமா தான். உலமாக்கள் மீது அளவு கிடந்த ஒரு பாசம் வைக்கக்கூடியவர்கள். ஆக ஆலிமாக இரு, போதிக்கக்கூடிய உஸ்தாதாக இரு, மாணவனாக இரு, அல்லது இந்த கல்விக்கு உதவி செய்யக்கூடிய மனிதனாக இரு. ஐந்தாவது மனிதனாக நீ ஆகிவிடாதே. அப்படி ஆகிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை நஷ்டமாக ஆகிவிடும் என்பதாக சொன்னார். ஆனா இந்த இஸ்லாமிய கல்வி மட்டுமுங்க தொட்டில்ல பிறந்ததிலிருந்து கபூருக்கு போறது வரைக்கும் இருக்கு, படிச்சுக்கிட்டே இருக்கலாம். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதாக சொல்வார்கள். இது ஒரு ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றன. பெரியார்கள் சொல்லுவார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்பித்து கொடுப்பதற்காக வேண்டி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த போட்டிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஃபன்தலக ஹத்தா இதா சஃபீனத் என்பதாக அந்த ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இரண்டு பேர்களும் போய் கொண்டிருக்கும் போது அந்த படகுடைய ஓரத்திலே ஒரு சிட்டுக்குருவி அந்த கடலுடைய தண்ணீரை குடித்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், அது என்ன செய்து கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா? தண்ணியை குடித்து கொண்டிருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது விளங்குகிறதா? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்பதாக மூசா நபி சொன்னார்கள். ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதற்கு விளக்கம் சொல்கின்றார்கள் ஆசிரியராக இருந்து. இந்த கடல் போல் அல்லாஹ்வுடைய கல்வி, கடல் போல் அல்லாஹ்வுடைய கல்வி, அந்த கல்வி அந்த சிட்டுக்குருவி எத்தனை சொட்டு குடித்ததோ அதைத்தான் நாம் இரண்டு பேரும் பெற்றிருக்கின்றோம் என்பதாக சொன்னார்கள். ஆக அந்த அளவுக்கு இஸ்லாமிய கல்வி இருக்கின்றது, அளவு கடந்து இருக்கின்றது. அல்லாஹு தஆலா காக்கையை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்றான். காக்கையை பற்றி, காக்கை என்றாலே மக்கள் கொஞ்சம் வெறுப்பார்கள், கருப்பாக இருக்கிறது என்பதாக. ஆனா அந்த காக்கையும் இது பாசல்லா குராபன் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஏன் அதை சொல்லி காட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுவும் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது. இப்படித்தான் என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய சகோதரனுடைய சடலத்தை பிடிக்க வேண்டும் என்பதாக அந்த காக்கைக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்ததை அந்த காக்கை அந்த மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆகவே அந்த காக்கை கல்வியை கற்பதற்காக வேண்டி ஆசானாக இருந்து அதை சொல்லிக் கொடுத்ததற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அதை சொல்லி காட்டுகின்றான். ஆகவே மௌலவிமார்கள் பட்டம் பெற்றிருக்கக்கூடியவர்கள் ஹைருன் நாஸ், மக்களிலே சிறந்தவர்கள் என்று சொன்னால் மையன் ஃபவுன் நாச, எல்லோருக்கும் பிரயோஜனப்படவன்.
இன்னைக்கு பார்க்கின்ற உலமாக்களை பார்க்குறோம், சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி நீக்கப்படுகின்றார். சமீபத்தில் ஒரு பள்ளிவாசல்ல ஒரு பேசிமாம் நீக்கப்படுகின்றார். அவர் வந்ததிலிருந்து 5-6 மோதினார்கள். 3 மாசத்துக்கு மோதினார் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. 15 நாளைக்கு இந்த இமாம் தான் பாங்கு சொல்லணும். மறுபடியும் 3 மாசம் போயிடுவாங்க, மோதினார் போயிடுவார், வந்தவர் இவர் தான் பாங்கு சொல்லணும். இப்படியாக இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நேரத்தில் இப்படி அடிக்கொரு தடவை மோதினார் மாறிக்கொண்டு இருக்கின்றார். இமாமிடத்திலே சொல்கின்றார், இப்போதும் மோதினார் போதிவிட்டார், நீங்க தான் பாங்கு சொல்லணும். இதங்க 2 வேலையை ஒரு ஆள் எப்படிங்க பார்க்க முடியும்? தொடர்ந்து இப்படி பாங்கு சொல்லிக்கிட்டே இருக்கேனே, பாங்கு சொல்றீங்களா இல்லாட்டி வேலையை விட்டு போறீங்களா? 13,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். மதுரையில தான், சிட்டியில தான், சொல்லக்கூடாது பேர. 13,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. 2 பேருக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க நான் இமாமா தான் சேர்ந்திருக்கேன்னு சொல்றாரு. உடனே லொஹருக்கு நீக்கப்படுகிறாரு. அசருக்கு ஒரு இமாம் வர்றாரு. 13 ரூபாய்க்கு நான் மோதினார் வேலையும் பார்க்கேன், இமாம் வேலையும் பார்க்கேன். எப்படி அவர் உலமாக்களுக்கு மத்தியில் என்ன ஒரு ஒற்றுமை இருக்கு? ஹைருன்னாஸ், மக்களிலே சிறந்தவர், மை அன்ஃபவுன்னாஸ், பிறருக்கு பிரயோஜனப்படணும். அவருடைய வேலை இவர் உடம்பி பார்க்கலாமா? ஏன் அவர் நீக்கப்பட்டார்? அதுக்கு காரணத்தை இவர் தேடிட்டுல போகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே எறும்பை பற்றி சொல்கின்றான். ஏன் எறும்பை பற்றி சொல்ல வேண்டும்? யா அய்யுஹன் நம்ல் உதுகுலு மசாகினக்கும் லியஹ்திமன்னக சுலைமான் வ ஜுனூதுஹு என்பதா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றானே. ஏன் சொன்னான் எறும்பை பற்றி? என்னுடைய எறும்பு கூட்டமே, சுலைமான் நபி வருகின்றார்கள், அவருடைய குதிரைகள் உங்களை மிதித்து விடும், நீங்கள் மரணித்து விடுவீர்கள், உங்களுடைய வீடுகளாகிய பொந்துக்குள்ளே புகுந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றதே. தன்னுடைய சகோதர சமுதாயத்தை, தன்னுடைய சகோதரனை காப்பாற்றுவதற்கான அந்த எறும்பு சொன்னதற்காக வேண்டி குர்ஆன் ஷரீஃபிலே அதை சொல்லி காட்டுகின்றான். ஆனா இன்னைக்கு உலமாக்கள்கிட்ட அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லை. ஆகவே வரக்கூடிய உலமாக்கள் ஹைருன்னாஸாக இருக்கணும். ஹைருன்னாஸ் மன் யன்ஃபவுன்னாஸ், பிறருக்கு பிரயோஜனம் தரக்கூடிய மக்களாக இருக்கணும், இமாமாக இருக்கணும். பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஆகவே எங்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அங்கு தெரிந்துதான் அடுத்த இமாம் போக வேண்டும் என்பதை இந்த உலமாக்களுக்கு சொல்லிக் கொள்வதோடு வந்திருக்கக்கூடிய உலமாக்கள் அதை கடைபிடித்து சிறப்பாக வாழ வேண்டும் என்று அல்லாஹு தாலாவிடத்திலே துஆ கேட்டு, அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கு நோயில்லாத ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கையும், குறைவில்லாத அதிகமான செல்வங்களும், பலா முசீபத்துக்கள் விபத்துக்கள் இல்லாத வாழ்க்கையும் நம் அனைவர்களுக்கு இந்த மதரசாவுக்கு அல்லாஹு தாலா தந்தல் புரியும் கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.